ஹலோ, அன்னை தெரசா அனாத ஆசிரமம். யார் பேசுறீங்க? நான் இந்த ஏரியாக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ஜான்சி பேசுறேன். உங்க ஆசிரம நிர்வாகி சுமதி இருக்காங்களா? இருக்காங்க மேடம். நான் உங்களை மீட் பண்ணணும். என்ன விஷயமா நீங்க சுமதி அம்மாவை பார்க்கணும்? ஏன் சொன்னாதான் அலோ பண்ணுவீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். உங்க சுமதி அம்மா மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது சம்பந்தமா அவங்கள நேர்ல பார்த்து விசாரிக்கணும். கம்ப்ளைண்டா? யாரோ தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மேடம். எங்க சுமதி அம்மா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க மேடம். உங்க சுமதி அம்மா எவ்வளவு நல்லவங்கன்னு நான் உங்களை நேர்ல விசாரிக்கும் போது தெரிஞ்சுக்கிறேன். என்ன கலை? அது வந்துமா. ஏன் தயங்குற? சொல்லுமா. ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? உங்க மேல ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்டா? என் மேல போலீஸ் கம்ப்ளைண்டா? யார் சொன்னது? புதுசா இந்த ஏரியாக்கு வந்திருக்கிற லேடி இன்ஸ்பெக்டர்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை விசாரணை பண்ண அவங்க வர்றதா போன் பண்ணாங்கம்மா. சரி, வரட்டும், பாத்துக்கலாம். என்னம்மா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க? உங்களை விசாரணை பண்ண போலீஸ் வர்றதுல உங்களுக்கு பயமே இல்லையா? இதுல பயப்படுறதுக்கு என்ன கலை இருக்கு? போலீஸ பார்த்து தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும். நாம ஏன் பயப்படணும்? நாம ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆசிரமம் நடத்துறோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றோம், சேவை பண்றோம். நாம கடவுளை தவிர வேற யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. நீ போய் உன் வேலையை பாரு. இன்ஸ்பெக்டர் வந்தா நான் பேசிக்கிறேன். ஐயோ, எப்படி இவ்ளோ நேரம் தூங்குன? 3/4 மணி நேரம் தூங்கிட்டேனே. இன்னும் 1 ஹவர்க்குள்ள சஞ்சீவுக்கு சமைச்சு வச்சுட்டு கம்பெனிக்கு போகணும். அபி, எந்திரிச்சிட்டியா? இந்த காஃபி சாப்பிடு, உனக்காக நானே போட்டது. நான் உனக்கு காஃபி போட்டு தரணும். ஆனா நீ எனக்கு காஃபி போட்டு கொடுக்கறியா? ரொம்ப வேலையா அபி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். பொய் சொல்லாத அபி. ஒன்னு அறியாமலே நீ இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கன்னா உன் உடம்புல எவ்வளவு அசதி இருக்கும். சொன்னா கேளு அபி, ரொம்ப கஷ்டப்படாத. இந்த கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே சஞ்சீவ். எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிரும். சரி சஞ்சீவ், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அபி குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவ சாப்பிடறதுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட வேண்டியதான். அபி, குளிச்சிட்டியா? இந்த தோசை சூடா இருக்கு, சூடு ஆறுறதுக்குள்ள வந்து சாப்பிடுவா. இந்த வேலையெல்லாம் நீ எதுக்கு சஞ்சீவ் பாக்குற? நான் சமைக்க மாட்டேனா?
நீ வீட்டு வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சஞ்சீவ். நீ கரெக்டா தூக்கம் இல்லாம வெளியில போய் வேலை பார்த்து ராத்திரி பகல்னு கஷ்டப்படும் போது உனக்காக நான் வீட்டு வேலை செய்யக்கூடாது அபி? அதுக்கு இல்ல சஞ்சீவ், நீ எதுக்கு போய் தோசையெல்லாம் ஊத்திக்கிட்டு? ஏன் புருஷன் வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அப்படியே சட்டம் இருந்தா கூட உனக்காக நான் அதை மீறுவேன் அபி. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சஞ்சீவ். நீ என்னெல்லாம் அப்புறமா பாராட்டிக்கலாம். நீ வா, தோசை ஆறுது, வா சாப்பிடு, வா வா உட்கார், சாப்பிடு. எப்படி இருக்கு ஐயா சமையல்? நான் இந்த மாதிரி ருசியா சாப்பிட்டதே இல்ல சஞ்சீவ், ரொம்ப நல்லா இருக்கு. அபி, உப்பு காரம்லாம் சரியா இருக்கா? காதல் தான் நிறைய இருக்கு. சஞ்சீவ் நீயும் சாப்பிடு. ஆஹா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு, சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பு. சாப்பிடு சஞ்சீவ், எனக்காக. வேணாம் அபி, நீ சாப்பிடு. எனக்காக ஒரே ஒரு வாய். ம். எனக்கு ஒரு வாய். ஆ, சஞ்சீவ் உனக்கு உடம்பு எப்படி இருக்கு இப்போ? ம், எனக்கு என்ன, இப்பயே போய் நான் 100 மூட்டை தூக்குவேன். என்னது? இல்ல, அந்த அளவுக்கு எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அபி, நீ தூங்கும்போது உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நீ எந்திரிச்சிருவேங்கறனால நானே எடுத்து பேசிட்டேன். கம்பெனில இருந்தா? ஆஹா, சுமதி அம்மா கிட்ட இருந்து. அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்டேன். வர சொன்னாங்க. அவங்க வேற என்ன சொன்னாங்க? வேற என்ன பாப்பா பார்க்க வான்னு சொன்னாங்க. நானும் வரேன்னு சொன்னேன். வேற எதுவும் சொன்னாங்களா சஞ்சீவ்? நம்ம குழந்தை கேட்டு வருத்தப்பட்டாங்க, அவ்வளவுதான். நல்ல வேலை, சுமதி அம்மா பாப்பாவை பத்தி எதுவும் முழுசா சொல்லல. சுமதி அம்மா ஏதாவது சொல்லி சஞ்சீவுக்கு பாப்பாவை பத்தி தெரிஞ்சிருந்தா மங்காவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போயிருக்கும். அப்பா, சுமதி இருக்காங்களா? உள்ள இருக்காங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். உங்க சுமதி மேடம் எங்க? உள்ள இருக்காங்க மேடம். கொஞ்சம் இருங்க, வர சொல்றேன். தேவையில்ல, நானே போய் பாத்துக்கிறேன். மேடம், பர்மிஷன் இல்லாம ஆசிரமத்துக்குள்ள எல்லாம் போக கூடாது. கொஞ்சம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓகே. குடிங்க, பால் குடிங்க. அப்படிதான். சுமதி அம்மா, இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்க வந்திருக்காங்கம்மா. அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, நான் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நீங்க லேட்டா வந்தா இன்ஸ்பெக்டர் உங்களை தப்பா நினைச்சுக்க போறாங்க. நினைச்சா நினைச்சுக்கிட்டு போகட்டும், நீ ஏன் பயப்படுற? எக்ஸ்கியூஸ் மீ. வெளி ஆளுங்கெல்லாம் பெர்மிஷன் இல்லாம ஆசிரமத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறது எங்க ஆசிரமத்தோட ரூல்ஸ். நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? ரூல்ஸ் எல்லாம் சாதாரணமான ஆளுங்களுக்கு தான், போலீஸ்க்கு இல்ல. உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்காக விசாரிக்க வந்திருக்கேன்.
கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? உங்க பொண்ணுதான். பொண்ணா? ஏன் பொண்ணா? அவளுக்கு என்னவா? அவ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா? ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நீங்க அக்கறையா பாத்துக்கிறீங்களா? ஆனா நீங்க பெத்த பொண்ண மட்டும் சரியா பாத்துக்கிறது இல்லையா? அவளை நல்லா படிக்க வச்சிருக்கேன். யாருக்கும் பயப்படாத நேர்மையான தைரியமான பொண்ணா வளர்த்திருக்கேன். இதை விட வேற என்ன நல்லா பாத்துக்கணும்? என் பொண்ணுக்கு 25 வயசாச்சு. இதுக்கப்புறம் அவளை அவதான் பாத்துக்கணும். அவளேதான் வாழ்ந்துக்கணும். என்னால அவளை பாத்துக்க முடியாது. வேணும்னா அவளை வந்து என்ன பாத்துக்க சொல்லுங்க. இதுதான் உங்க முடிவா? கலை, அம்மா. இங்க வா. ஆ. இந்த குழந்தை எப்படி? ஆமா, இதுதான் என் முடிவு. அப்போ பாத்துக்கிட்டா போச்சு. ஏய் ஏய் விடுடி. ஐயோ. ஏய் என்ன விடுடி. விடுடி. முடியாதுமா. அம்மாவா? விடு. விடுடி. நான் உன் மேல கோவமா இருக்கேன். விடுடி. Why? நீ பண்ண லூட்டில இவ பயந்தே போயிட்டா. ஆனா நீங்க பயப்படலையே. நான் எதுக்கு பயப்படணும்? மிஸ் ஆயிடுச்சு. சாரி கலை. நான் தான் உங்க சுமதி அம்மாவோட செல்ல பொண்ணு ஜான்சி. எனக்கு உங்களை பயன்படுத்துறது இன்டென்ஷன் இல்ல, எங்க அம்மாவை பயன்படுத்துறதா இன்டென்ஷன். தப்பிச்சுட்டாங்க. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் எந்திரடி. என்னடி பண்ற? நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் எந்திரிப்பேன். நீ எப்போ நல்லாதான் இருப்ப. எந்திரி. ஏமா, நானே ஊர் ஊரா சுத்தி டியூட்டி பாத்துட்டு இருக்கேன். நீ ஒரு நாளாவது என்ன வந்து பாத்தியா? இந்த ஆசிரமமே கதின்னு கிடக்குற. நீ ஊருக்கே பாதுகாப்பு கொடுக்கற பொண்ணு. அப்படிப்பட்ட என் பொண்ணுக்கு அவளை பாத்துக்க தெரியாதா? அதனாலதான் நான் வந்து பாக்கல. என்ன புகழ்ந்து பேசி தப்பிச்சுக்கலான்னு மட்டும் நினைக்காத. நான் இந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமே நீ என் கூட தான் இருக்கணும். நீ இந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் என்ன நம்பி இந்த ஆசிரமத்துல நிறைய குழந்தைங்க இருக்கு. அவங்கள விட்டுட்டு நான் எப்படி உன் கூட வந்து தங்க முடியும்? அதுலயும் இந்த செல்லத்தை விட்டுட்டு என்னால உன் கூட வந்து தங்கவே முடியாது. இது யார் குழந்தைமா? ஒரு பொண்ணு இந்த குழந்தைய பாத்துக்க முடியாம என்கிட்ட வந்து குடுத்துட்டு போயிட்டா. அச்சச்சோ, சுச்சுச்சுச்சுச்சு, வாடி 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 என் தங்கம். வாங்க. ஹாய் பட்டு மா. குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல? சுச்சுச்சு. சரி மா, நீ எப்ப என் வீட்டுக்கு வர போற? எனக்கு நிறைய வேலை இருக்குமா. மா, வேலை எப்பவும் தாமா இருக்கும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில நீ நம்ம வீட்டுக்கு வரணும். சரி வரேன். மா, நான் இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். அதனால உன்னை வந்து பாத்துட்டு 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் தான் நான் வந்தேன். சரி வா போலாம். ஏய் குழந்தைய குடுத்துட்டு வாமா. ஐயோ கொடுங்க மேடம். கலை, நானும் என் பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிங்கம்மா. பாய் குட்டி. பாய் சொல்லு, பாய் சொல்லு. சரி வா.
கோடி கடனை திருப்பி அடைக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. என்ன அபி, எனக்காக கெடுக்கோட்டை அழிக்கிறியா? அப்படி சொல்லாத சஞ்சீவ். நான் உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அப்படி விட்டு கொடுத்துட்டேன்னா நான் அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய் அபி, என்ன பேசுற அபி? நான் இல்லனாலும் நீ இருக்கணும், 100 வருஷம் இருக்கணும். என்ன சொல்ற சஞ்சீவ்? அது ஒண்ணும் இல்ல அபி, நான் ஒரு ஆர்டருக்காக வெளியூருக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னேன்ல, அதைத்தான் சொன்னேன். ஊருக்கு தானே போற? அதுக்கு எதுக்கு இப்படி என்ன பிரிஞ்சு மொத்தமா போக போற மாதிரி பேசுற? எனக்கு எல்லாமே நீ தானே சஞ்சீவ். இப்படி பேசாத. நம்ம பாப்பாவும் நம்ம கூட இல்ல, நீயும் என் கூட இல்லனா நான் திரும்பவும் சொல்றேன், என்னால. அபி, ஏய், என்னோட அப்பா அம்மா, என்னோட உசுறு எல்லாமே நீதான் சஞ்சீவ். சஞ்சீவ், நாளைக்கு டெலிவரி. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் இன்னும் 10 நிமிஷத்துல ஆபீஸ்ல இருக்கணும். நான் கிளம்புறேன். ஏ அபி, எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு. நம்ம வீட்டு ஓனர் சைக்கிள் சும்மா தான் இருக்கு, வேணா எடுத்து ஓட்டுன்னு சொன்னாரு. நான் வேணா அவர்கிட்ட கேட்டு சைக்கிளை வாங்கிட்டு வந்து ஒன்னு அப்படியே உன் கம்பெனியில விட்டுட்டு நானும் அப்படியே என் வேலைக்கு போயிடுறேன். சரி, வா. சஞ்சீவ், சொல்லு பி. எனக்கு ஒரு ஆசை, நிறைவேற்றி வைப்பியா? என்ன ஆசை? நீ சைக்கிள் ஓட்டி நான் அதுல உட்காந்துட்டு வரணும். அவ்வளவுதானே, போலாம் விடு. தம்பி, இந்தாங்க என்னோட சைக்கிள். இதை எத்தனை நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, எடுத்துக்கோங்க. சஞ்சீவ், நான் உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப நல்லாவே சைக்கிள் ஓட்டுற. என்ன எப்படி சொல்லிட்ட அபி? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கே போவேன், தெரியுமா? ஜான்சி, மா, நீ டியூட்டில ஜாயின் பண்ணதும் அதிரி புதிரியா நடந்துக்காத, கோவப்படாத. உனக்கு வர கேஸை எல்லாம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணு. பொறுமையா வேலை செய்ய நான் ஒன்னும் சமையல்காரி இல்ல, போலீஸ்காரி. என்ன சுத்தி அக்யூஸ்ட வச்சுக்கிட்டு எப்படிமா கோவப்படாம பொறுமையா இருக்க முடியும்? அடிக்கிற அடியில மூஞ்சி முகரல தெரிக்கணும். அப்பதான் குற்றவாளிகளை அடக்கி சட்டத்தை நிலைநாட்ட முடியும், நல்லவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் குற்றவாளிங்க கண்ணுக்கு காளியாவும் நிரபராதிங்க கண்ணுக்கு கருமாரியாவும் தெரியணும்னு ஆசைப்படுறேன். சஞ்சீவ், நம்ம சைக்கிள்ல போறது நினைக்கும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லட்டா? சொல்லு அபி. நீ அண்ணாமலை படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன்.
அதுல ரஜினி சாரும் குஷ்பு மேடமும் நம்மள மாதிரி தானே சைக்கிள்ல போவாங்க. ஆமா ஆமா.